முதலாவதாக நம்ம மேல விழுந்த கடமை என்ன தெரியுங்களா? நம்ம மேல விழுந்த கடமை என்ன? எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். அதுவும் நம்ம மேல விழுந்த கடமை. ஏன் பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியிலே மாமிசத்தில் வெளிப்பட்டாரா? எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுவதற்காக ஒரு கூட்டத்தை இந்த பூமியில அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில இறங்கி வரணும். 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில காணப்பட வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, நம்ம அடிக்கடி இந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்றோம்? ஏறெடுக்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய நாமம் இந்த பூமியில பரிசுத்தப்பட வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டுமானால், இந்த பூமி முதலாவதாக பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அப்படி பரிசுத்தம் உள்ள பூமியாய் மாறினால் மாத்திரம்தான், இந்த ஜனங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறினால் மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர், அந்த பரிசுத்த ஆவியானவர், நித்திய பிதா, ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வருவார். அதனால்தான் அவர் ஒவ்வொரு நாளும் தாமதித்துக் கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன பாருங்க, எனது காரியமா யார் கடந்து போவாங்க? அவருடைய வேலையா யார் செய்வாங்க? அவருடைய ஊழியத்திற்காக ஊழியக்காரர்களை கர்த்தர் என்ன பண்றாராம்? நியமிக்கிறார். சீசர்களை என்ன பண்றாராம்? நியமிக்கிறார். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், இந்த பூமியில ஒரு பரிசுத்தம் உள்ள ஜனங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என் தேவனாய் கர்த்தர் அவர் செய்த உன்னதமான வேலையை ஊழியக்காரன் கரத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனா இந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க? வேதம் நமக்கு தெளிவாய் திட்ட வட்டமாய் என்ன பண்ணி போதிக்கப்பட்டிருக்கு. அதனால வேதத்திலிருந்து அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா? மறைக்கப்பட்டு இருக்குது. இருதயங்கள் எப்படி இருக்கு? அந்தகார இருள இருக்கு. நீங்க அநேக ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்காதபடிக்கு துர் உபதேசங்களை போதித்து, வஞ்சகமான உபதேசங்களை போதித்து, மனுஷருடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதித்து, வயிற்றுக்காகவும் அவலட்சணமான ஆதாயத்துக்காகவும் தேவ திருவசனங்களை புரட்டுகிறவர்களாய் இருக்கிறாங்களா? இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஒன்று இவர்கள் மனம் திரும்பணும், இல்லை என்றால் தேவனுடைய கரம் சந்திக்கப்படும். ஆனால் உண்மையும் உத்தமமாய் பாருங்க, வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வசனத்தை கைகொண்டு சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கிற உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பணும். காரணம், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. அழைத்த தேவன் பரிசுத்தர். அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் நமக்குள்ள வெளிப்படணும். எதற்காக தான் பாருங்க, அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார், சொந்த சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். காரணம், எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷர் என்னாகணும்? ரட்சிப்பை அடைய வேண்டும், நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லிதான் என் தேவனாய் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார். ஹல்லேலூயா. அவர் சிந்தி இந்த பூமியில 3 வருட காலம் ஊழியத்தை செய்து கடந்து போனார். அந்த ஊழியத்தை தான் ஊழியக்கார காலத்துல கொடுத்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு காரியத்தின் சிஷ்டாந்தங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். இதை வாசிக்கிறாங்க, இந்த வசனத்தை தியானிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. ஹல்லேலூயா. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரரே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. பாருங்க, ஒரு உலக பிரகாரமாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க. இந்த சரீரம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், இந்த சரீரம் நம்மோட கூட இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில வாழ்கிற மனுஷர்களோடு நாம் வாழும்போது நமக்கு எஜமான்களா இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோமா? ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறோம்.
ஆனா நித்திய நித்திய காலமாய் யுகா யுகா காலமாய் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் 1000 வருஷம் அரசாட்சி இடப்பட்டிருக்கிறார், நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அந்த அரசாட்சியிலே பங்கு கொள்வதற்காக அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய், அநேக ஆத்மாக்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஊழியக்காரர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறீர்கள், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. யாருடைய சித்தத்தின்படியா? வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறீர்கள். மனுஷனுக்கு தான் நீங்க பிரியமா இருக்க விரும்புறாங்க. மனுஷனுக்காக தான் என்ன பண்றாங்க? நீங்க ஊழியத்தை செய்யறாங்க, தேவனுக்காக அல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்றீங்க. மத்தவன் நம்மளை மெச்சுக்குவானா? ஹல்லேலூயா. உடைகளை பார்த்து, அவங்க வச்சிருக்கிற வாகனங்களை பார்த்து என்ன பண்றாங்க? நீங்க பெருமையா நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது நீங்க எப்படி இருக்காதீங்க, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணுமா? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து, பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது வார்த்தை, தேவனுடைய திருவசனம், சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று என்ன பண்ணும்? சத்தியத்தை வெளிப்படுத்தணும். பார்வைக்காக என்ன பண்றாங்க? பொய், புரட்டு நாவு, துன்மார்க்க சிந்தை, அவலட்சணமான ஆதாயம், பணத்துக்காக, வயிற்றுக்காக என்ன பண்றாங்க? இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எடுமிட்டாங்க. ஹல்லேலூயா. அதுதான் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செய்யுங்க. பிதாவுடைய சித்தம் என்ன? அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும், இந்த பூமியில 1000 வருஷ அரசாட்சி செய்ய வேண்டும். அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பாருங்க ஆத்துமாக்கள் பங்கு கொள்ள வேண்டும். யுகா யுகா காலமும் உயிரோடு இருக்கிறவருக்கு முன்பாக அங்க பாருங்க வேதத்தில் பார்க்கிற பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதர்கள் அவருடைய நாமத்தை என்ன பண்றாங்க? மகிமைப்படுத்துறாங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த துதியின் சத்தத்தை உருவாக்குவதற்காக தான் ஊழியக்காரர்களை கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செய்யுங்க. நீங்க பார்வைக்காக என்ன பண்ணிடாதீங்க, ஊழியத்தை செய்யாதுங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியத்தை செய்யுங்க. மனுஷனுடைய மெச்சிக்கணும், மனுஷன் என்ன பார்க்கிற பாருங்க எப்படி இருக்கணும், நானு பெரிய ஊழியக்காரன்னு சொல்லணும். ஐயோ ஊழியக்காரன்னு பார்த்தோன்னே எனக்கு அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வரணும், ஒரு பயம் நடுக்க வரணும். இது இல்லை. பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே சீசர்களோட கடந்து போனார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிப்பதற்காக என்ன பண்றாங்க? வராங்க. இயேசு கிறிஸ்து யாருமே யாரால கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகளும் பார்த்தாலும், ஊழியக்காரங்க பாருங்க சீசர்களுடைய வார்த்தைகளை கண்டாலும் ஒரே மாதிரியா இருக்கு. இதுல யாரா இயேசுன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அது போலதான் இருக்கணும் ஊழியக்காரன். ஒரு ஜனத்தோட ஜனமாய் கடந்து போகும்போது, ஒரு விசுவாசிகளோட விசுவாசியாய் நீ கடந்து போகும்போது ஊழியக்காரன் யாருன்னு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க கூடாது. அந்த அளவுக்கு வார்த்தையில என்ன பண்ணாக்க விசுவாசிகளை நீ வளர்க்கணும். சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க முதன்மையான இடத்துல நாடி தேடி ஓடி போய் உட்காருவாங்க. தன்னை ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? வெளியில காட்டிக்குவாங்க. தன்னை மேன்மைப்படுத்த முடியாது என்ன பண்ணுவாங்க? முந்தி போய் நிற்பாங்க. இது இல்லை, இது மனுஷர் காண முடியாத காரியம் அல்லவே அல்ல. அங்க பாருங்க இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அதனால கர்த்தர் சொல்றார், நான் அனுதினமும் தேவாலயத்தில் என்ன பண்றேன்? நான் கடந்து வருகிறேன், தேவனுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நான் பேசுகிறேன். அங்க கண்டிருந்தோம் என்னை நீங்க காணலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல இருக்கணும் ஒரு ஊழியக்காரன். விசுவாசிகள் அப்படிதான் இருக்கணும்.
இவங்க விசுவாசியா ஊழியக்காரனா என்ன பண்ணணும்? வரவங்க திகச்சு போய் நிக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். பால் உண்ணுகிற குழந்தைகளாய் ஒருபோதும் விசுவாசிகள் இருக்கவே கூடாது. அப்படி பால் உண்ணுகிற குழந்தைகளாய் இருப்பார்களானா நடத்துகிற போதகர் சரியில்லைன்னு அர்த்தம். சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கணும். வார்த்தை என்ன பண்ணணும்? சத்தியத்தை போதிக்கணும். கடந்த நாட்கள் ஒரு குடும்பம் அப்படிதான் சொல்லிச்சு, போப்பா அவர் எப்ப பாரு கடுமையாக உபதேசம் பண்றாரு, அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவர் சொன்னாவே அவர் கரெக்டா இந்த காரியத்தை சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க, இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு போயினே இருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவளா இருக்காதீங்க. மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியத்தை செய்யாதே, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செய்யணும். இதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. அதுல 18 வாசிப்போமானால், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலாலும் விண்ணப்பத்தோடும் ஆவியாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உருக்கத்தோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருந்து என்ன பண்ணுங்க? விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோட ஏன் விழித்திருக்கணும்? ஒரு உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனோடு நீ ஐக்கப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கும் போது இந்த தேவனுடைய திருவசனம் உன் இருதயத்தில் தங்கி தாபரிக்குமானால் நீ எப்பொழுது விழித்திருக்க முடியும். இல்லனா தூங்கிட்டுனா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? வந்து ஒரு இமைப்பொழுதில்லை, ஒரே ஒரு சிட்டிக்கு போற டைம்ல என்ன ஆயிடும்? காணாமல் போயிடுவாங்க, மறைஞ்சிடுவாங்க. நம்ம தேட வேண்டித்தான். ஒரு இமைப்பொழுதுல நடக்கும் அவருடைய வருகை. ஒரு இமைப்பொழுது இப்படி சிட்டிக்கு போற நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க. காரணம் என்ன? வேதம் சொல்லுது எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்ன? பரிசுத்தவான்களோட. அதான் நாங்க அடிக்கடி சத்தியத்தை பத்தி நாங்க போதிக்கிறோம். அக்கிரம ஊழியக்காரனை போய் ஐக்கப்படாதே, உனக்கு அயர்ந்த நித்திரை வந்துவிடும். ஏன்? அவன் ஆசீர்வாதங்களை குறித்து தான் பேசுவாங்க, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து தான் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்க. பிதாவுடைய வலது பரிசத்தில் விட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்தே நீங்கள் சிந்தியுங்க. இந்த சிந்தைக்குள்ளதான் பரிசுத்தவான்கள் உங்களை கொண்டு போவார். அவர்களோடு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்தால் மாத்திரம் நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட உன்னதமான அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பட்டும், சத்தியத்துக்கு சாட்சி உள்ள போதகர்கள் எழும்பட்டும். அப்பா, அவருடைய மனக்கண்களை குருடாக்கி ஆண்டவரே மனுஷனுடைய பார்வைக்காக என் தகப்பனே உலக லௌகீக கவலைகளை தன் இருதயத்திலே வைத்து வந்தனங்களை தேடி முதன்மையான ஆசனங்களை தேடி நாடி ஓடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். இயேசப்பா, அவருடைய இருதயங்களை குருடாக்கி கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சத்தியம் எழும்பக்கூடாதபடிக்கு, சத்தியத்துக்கு சாட்சி உள்ள பரிசுத்தவான்கள் எழும்பக்கூடாதபடிக்கு அக்கிரம ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, துன்மார்க்க சிந்தை உள்ளவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே நீங்கள் ஒருவரும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கள்ள போதகரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே இயேசுப்பா, ஒவ்வொரு கர்த்தாவே யூடியூப் சேனல்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே சுயமாய் கர்த்தாவே செய்திகளை கர்த்தாவே கொடுத்து மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி அவர்கள் சொல்லுமான ஆதாயத்துக்காக ஊழியத்தை செய்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வல்லமை உள்ள கரம் சந்திக்கட்டும். நமது அபிஷேகம் உள்ள கரம் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் நிர்மூலமாகட்டும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பட்டும், பரிசுத்தவான்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், வாசனை எழுப்புதல் வேண்டும். ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கிற ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே,
என் தகப்பனே பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து என் தகப்பனே பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை குறித்தே சிந்திக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் எழும்பட்டும் அப்பா. அவர்களோடு கர்த்தாவை விழித்திருந்து ஜெபம் செய்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும், வார்த்தையினால் வழி நடத்துமார்கள். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.